அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி அகழாய்வு அறிக்கையை ஒன்றிய அரசு உடனே வெளியிட வலியுறுத்தி பழநெடுமாறன், நீதிபதி அரி பரந்தாமன் உள்ளிட்டோர் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் 2014-2016 காலகட்டத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வகம் சார்பாக கீழடி அகழாய்வு தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டதும், கீழடியில் கிடைக்கப்பெற்ற பொருட்கள் மற்றும் தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் 982 பக்கங்கள் கொண்ட அறிக்கையினை அமர்நாத் ராமகிருஷ்ணன் இந்திய தொல்லியல் ஆய்வகத்திற்கு 2023 ஜனவரி மாதம் சமர்ப்பித்துள்ளதும், அறிவியல் அடிப்படையில் மேற்கொண்ட ஆய்வின் முடிவில் கீழடியின் காலம் கிமு 800-500 வரை என வரையறுக்கப்பட்டுள்ளதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போதிய உண்மையான காரணங்கள் இல்லாமல் அமர்நாத்தின் ஆய்வறிக்கையினை மறுத்து அதனை மேம்படுத்தி அனுப்புமாறு இந்திய தொல்லியல் ஆய்வகம் அவருக்கே திருப்பி அனுப்பியதாகவும், இந்த அறிக்கையை அனுப்பிய இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் உறுப்பினர் குழுவில் உள்ள எவரும் கீழடிக்கு வந்ததே இல்லை என்றும் இக்கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வித புறச்செல்வாக்கிற்கும் உள்ளாகாமல் உண்மையான மற்றும் சரியான அறிக்கையை கடமை உணர்வோடும் மனசாட்சியோடும் சமர்ப்பித்ததாக கூறி தனது ஆய்வறிக்கையை மாற்றி அமைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என அமர்நாத் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும், ஆனால் இந்திய தொல்லியல் ஆய்வகம் அறிக்கையை திருத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ள இக்கூட்டறிக்கை, 3 ஆண்டுகளாகியும் கீழடி ஆய்வறிக்கையை வெளியிடாமல் இருப்பது பெரும் ஐயத்தை உண்டாக்குவதாகவும், இதனால் உண்மை நிலை என்ன என்பதை அறிய முடியாமலும் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. எனவே இத்தகைய குழப்பத்தை போக்கும் வகையில் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் கீழடி ஆய்வறிக்கையின் மூலப்பிரதியை இந்திய தொல்லியல் ஆய்வகம் உடனடியாக பொதுவெளியில் வெளியிட்டு அனைவரின் ஐயத்தையும் போக்க வேண்டும் என்றும் இக்கூட்டறிக்கை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த அறிக்கையில் பழநெடுமாறன், அரி பரந்தாமன், எஸ்.வி. ராஜதுரை, சா. தமிழ்ச்செல்வன், தேவி பாரதி, மதுக்கூர் ராமலிங்கம், ட்ராட்ஸ்கி மருது உள்ளிட்டவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர்.